வராரு, 1 வருஷம் கழிச்சு இறந்து போயிடுறாரு. உடல்நிலை தீர்க்க முடியாத புதிர்களுக்கு அவருடைய சர்க்கிள் மெத்தட், பார்ட்டிஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு செய்தி ஏடிஎம் மிஷின்ல ராமானுஜன் ஃபார்முலாஸ் தான் தேவைப்படுது. அது ரொம்ப முற்றிலும் தவறு. ஓகே. பார்ட்டிஷன் ஐடியாஸ் ராமானுஜன் குடுத்தது வேற, ஏடிஎம் செயல்பாடு வேற. ஏடிஎம்ங்கிறது இது நீங்க ஹாக்கிங் ரேடியேஷன் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராமானுஜன் பிற்காலத்துல வந்தவங்க அதோட தொடர்பு படுத்துனாங்க. இத்தனை சாதனைகளுக்கும் அடிப்படை டெம்ப்ளேட் மாரி குடுத்தது யாரு அப்டின்னா, ராமானுஜன் தான். இன்னைக்கு இந்த பிரச்சனை எங்க வருது அப்டின்னா, உங்களுக்கு புரியலன்னா கடினமா இருக்கு. எப்ப கடினத்தன்மை வரும்? சின்ன வயசுல ஒரு 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் தான் பிடிக்கும்பாங்க குட்டி பசங்கலாம். ஏன்னா அவங்க ஏன் கணக்கு போடுறோம். ஆனா மெத்தட் சொல்லிக் குடுத்தா புரிஞ்சிருது. அது போடுறோம், மார்க் எடுக்குறோம். ஆனா இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னே தெரியலையே! அப்ப நான் சொன்னேன், "நீ அறிவியல் நிறுவனத்துல வேலைக்கு போனா, உனக்கு இந்த கருத்தெல்லாம் தேவைப்படும்டா. இப்போ வேணா உனக்கு நீ அப்ப போய் எப்படி படிப்ப நீ?" அதனால தான் இப்ப நாங்களே கூட எங்க அசோசியேஷன்லயோ, இல்ல எங்க கணித மன்றத்துல, "எதிலும் கணிதம், காண்பதெல்லாம் கணிதம்" அப்படிங்கிறதுக்குன்னா, நம்ம படிக்கிறது ஒண்ணு, வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணுன்னு அது சம்மந்தம் இல்லாம 2 இதா பார்க்குறாங்க அவங்க. ஓகே. அதனால தான் அது புரிய மாட்டேங்குது. இப்ப ராமானுஜன் மாரி ரொம்ப சில பேர் தான் வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் இல்லன்னா கூட ஒரு வெறியில படிப்பாங்க. ஓகே. அது சில பேர் அதுக்குன்னே